சேலம் பகுதியில் ஆம்னி பேருந்துகளால் விபத்துகள் ஏற்படுது. குறிப்பாக ஆம்னி பேருந்துகள் விதிமுறைகளை கடைபிடிக்காததால் இந்த விபத்துகள் ஏற்படுவதா பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறாங்க. அது குறித்த ஒரு தொகுப்பு இருக்கு, பார்க்கலாம். பயணம் என்பது எல்லா நேரங்களிலும் இனிதாக அமைவதில்லை. எதிர்பாராத சில நேரங்களில் ஏற்படும் விபத்தினால் குடும்ப உறுப்பினரை இழந்து பல்வேறு குடும்பங்கள் தவித்து வருகின்றன. அந்த வகையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஷேக் மைதீன் மற்றும் அவரது மனைவி ஃபரிதா பானு ஆகிய இருவரும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது அதிவேகத்தில் வந்த தனியார் பேருந்து மோதிய விபத்தில் தன் கண் எதிரே குடும்பத்தின் ஒரே ஆதாரமான கணவரை கண்முன்னே பலி கொடுத்த சோகம் இன்னும் ஃபரிதா பானுவை விட்டு நீங்கவில்லை. விதிமுறைகளை கடைபிடிக்காமல் பேருந்தை இயக்கியதால் தான் தன் கணவரை இழந்து வாடுவதாக குற்றம் சாட்டுகிறார் ஃபரிதா பானு. 28/10/15 அன்றைக்கு காலையில் 10:30 மணிக்கு பஸ்ஸில் வண்டியில் போயிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் டர்னிங்கில் போகும்போது அதிவேகமாக பஸ்ஸு டேர்ன் பண்ண ஒரு காரணத்தினால 2 பேருமே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் வீட்டுக்காரை இழந்துட்டேன். இந்த பஸ்ஸுங்களுடைய வேகத்தை கட்டுப்படுத்தினா தான் இந்த மாதிரி உயிருங்க போகிறத தவிர்க்க முடியும். இது வேகத்தினாலேயே ஒவ்வொரு உயிர்களும் இன்றைக்கி இழந்துட்டுருக்குறாங்க. மக்களுங்கள குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் இழந்துட்டுருக்காங்க. அதனால் பஸ்ஸுடைய வேகத்தை குறைச்சா மட்டுமே தான் இந்த விபத்துங்களை குறைக்க முடியுன்றதை தெரிவிச்சுக்கிறேன். சேலம் மாவட்ட ஊரக பகுதிகளில் உள்ள 20 ஊராட்சி ஒன்றியங்களை சேர்ந்த சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மாநகர பகுதிக்கு இருசக்கர வாகனம் மற்றும் பேருந்துகள் மூலம் பயணம் செய்கின்றனர். தனியார் பேருந்துகளில் பயன்படுத்தப்படும் ஏர் ஆரன்களால் இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி விபத்திற்குள்ளாவதாகவும் போக்குவரத்து காவலர்கள் பற்றாக்குறையே விபத்து ஏற்பட காரணமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் சாலை பாதுகாப்பு குழு உறுப்பினர் ஆக்ஸ்போர்ட் ராமநாதன். தனியார் பேருந்துகள் அவர்களுக்கு வருமானம் அதிகமாக வேண்டும் என்ற அடிப்படையில் மிக வேகமாக ஓட்டுகிறார்கள். எந்த இடத்திலும் நிறுத்துவதில்லை. பாயிண்ட் டு பாயிண்ட் என்று சொல்லி வேகமாக ஓட்டி காரை விட முன்னால் போக வேண்டும் என்று செல்லும் அளவுக்கு அவர்கள் வேகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக பல விபத்துகள் ஏற்படுகிறது. அதைத் தொடர்ந்து அரசு பேருந்துகளும் அவற்றுக்கு சமமாக வேகமாக ஓட்டி பணம் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களும் ஓட்டுகிறார்கள். ஆக சாலை போக்குவரத்து விதிகளை யாருமே பின்பற்றாதிருப்பதற்கு போலீஸ் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதே தெரியவில்லை. சேலத்தை சுற்றியுள்ள பகுதிகளான அஸ்தம்பட்டி, கோரிமேடு, கண்ணங்குறிச்சி, அடிவாரம் மற்றும் ஜங்ஷன் போன்ற பகுதிகளில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் அதிவேகத்தில் இயக்கப்படுவதாகவும் பேருந்தில் அச்சத்துடனே பயணிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி போனால் ரொம்ப மார்க்கெட்டெல்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. சரியான டயத்துக்கு வண்டிக்கு போக முடியல. ப்ரைவேட் வண்டிக்கு நிறைய டைமுக்கு போக முடியல. அதனால் கவர்மெண்ட்டுக்கார் எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க. அதனால் டிரைவருங்க வேகமாக ஓட்டுறதுனால நிறையா இடைஞ்சல்கள் எங்களுக்கு தான் நிறையா வருது. அவங்க எப்போ வேணாலும் போகிறாங்க, எப்போ வேணாலும் வராங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. சீரற்ற சாலைகளும் குறுகலான பாதைகளுமே விபத்து ஏற்பட காரணமாக இருப்பதாக தெரிவிக்கும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் நேரமின்மை காரணமாகவே பேருந்துகளை வேகமாக இயக்க நேரிடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். பிரைவேட் பஸ் கொஞ்சம் வேகமாக போகிறதுனால பயமாக இருக்குது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறதுனால இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. காரணங்கள் என்னவாக இருந்தாலும் நொடிப்பொழுதில் நிகழும் விபத்துகளால் உயிரிழப்பு ஏற்பட்டு விடுகிறது. பல்வேறு குடும்பங்களில் சோகத்தை ஏற்படுத்தாமல் இருக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்தி விதிகளை மீறி வேகமாக இயக்கப்படும் தனியார் பேருந்துகளின் இயக்கத்தையும் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் ஏர் ஆரன்களை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் செய்தியாளர் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.